முல்லாவிடம் அவரது உற்ற நண்பர் ஒரு நாள் வந்தார். கேட்டார், முல்லா, நீங்கள் பல வகைகளில் மக்களிடம் புகழ் பெற்றவராக திகழ்கிறீர்கள். மன்னரும் உங்களை தலையில் வைத்து கொண்டாடுகிறார். இப்படி நீங்கள் புகழ் பெறுவதற்கு ஏதோ ஒரு வாழ்க்கை ரகசியம் இருக்க வேண்டும். தயவு செய்து அந்த ரகசியத்தை சொல்கிறீர்களா? இதை நீர் எப்படி கண்டுபிடித்தீர்? உண்மையிலேயே அப்படி ஒரு ரகசியம் என்னிடம் இருக்கிறது. அதனால்தான் நான் இவ்வளவு பிரபல்யமாக இருக்கிறேன். ஆனால் அது ரகசியமாயிற்றே. இதுவரை நான் யாரிடமும் அதை சொன்னதில்லையே. சொன்னால் பரவி விடுமே. நீங்கள் அதை என்னிடம் தயங்காமல் சொல்லலாம். அது என்னை விட்டு வெளியே போகாது. தயங்காமல் சொல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம், யாராவது அதிக பணம் தந்து ஆசை காட்டி கேட்டால் நீங்கள் சொல்லிவிட வாய்ப்பு இருக்கிறது. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்காது முல்லா. கோடி பொன் கொடுத்து ஆசை காட்டினாலும் யாரிடமும் நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை கத்தியை காட்டி மிரட்டி கேட்டால், முல்லா, அப்போதும் என் உயிரை விடுவேனே தவிர ரகசியத்தை விடமாட்டேன். அப்படியா? சரி சரி, உம்மை முழுமையாக நான் நம்புகிறேன். நீர் ஒரு ரகசியத்தை காப்பாற்றும் தீர்க்கமான திறன் கொண்டவர் என்று இப்போது நான் நம்புகிறேன். ஆனால் ஆனால் என்ன முல்லா? ஆனால் ஆனால் நான் அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டால் ஒரு ரகசியத்தை, ஒரு சுய ரகசியத்தை காப்பாற்ற தெரியாத முட்டாளாகி விடுவேனே. உலகம் என்னை தூற்றுமே. என்ன செய்ய? முடித்தார் முல்லா. நீர் எப்படி ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவதில் இவ்வளவு தீர்க்கமான செயல் கொண்டவராய் இருக்கிறீரோ, அதே போல நானும் தீர்க்கமான செயல் கொண்டவராய் இருப்பேன். என் ரகசியத்தை நான் காப்பாற்றுவேன். என்ன முல்லா சொன்னது சரிதானுங்களா? ரகசியங்காப்பு அது உண்மையின் சாகச வேலி. ரகசியம் காப்பான் ஞானி, ரகசியம் உடைப்பான் அஞ்ஞானி. ரகசியம் காப்பது தன்னடக்கமல்ல, தன் அறிவு. ரகசியம் அது நம்பிக்கையோடே ஆன கை கோர்ப்பு. ரகசியம் உடைபடும் போது நம்பிக்கையும் நெரிக்கப்படுகிறது. ரகசியம் காப்பவர் சொற்களை காப்பவர் அல்ல, ரகசியத்தின் ஆன்மாவையே காப்பவர். ரகசியத்தின் பால் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, பலம். வலுவின்மை அல்ல, வலிமை. ஒரு தரமான மனிதரின் வெளிப்பாடு வார்த்தை வயிற்றோட்டத்தில் அல்ல, மன ஓட்ட மௌனத்தில். மௌனம் ஒரு பூமி என்றால் ரகசியம் அதில் புதைந்திருக்கும் புனித விதை. அறிவு எந்த ஒரு உண்மையையும் வெளிப்படுத்தும். ஞானமோ மறைக்க வேண்டிய உண்மையை மறைத்தே விடும். வெற்றியின் ரகசியம் இதுவே. புத்தகங்களை துணைகொள், உடல் உழைப்பை அதிகரி, சனி நீராடு, நயம் பட உரை, ஆத்திரம் அகற்று, கொஞ்சமாய் சாப்பிடு, கீரையை சேர்த்துக்கொள், காலை மாலை நட, மனம் விட்டு சிரி, அதோடு ரகசியம் பேணு. என்ன செய்ய? சில ரகசியங்கள் காக்கப்படுகின்றன, சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, சில பொய்மைகள் நடமாடுகின்றன, ஏன் நடனமும் ஆடுகின்றன. மறவாதே மாதா டிவி நட்பே, கடவுள் தனது முழுமையான ரகசியங்களை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. அதனால் தான் அவரது மௌனம் அத்துணை மதிப்பானது, அத்துணை புனிதமானது.